வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளை குட்டிகள் குடும்பம் எல்லாம் அவ்வாறு இவ்வாறாக பிரிவுற்ற நிலையில் வேதனையோடு இருக்கு. இவங்களெல்லாம் ஒற்றுமையாக்கி பெருமதியாதையா வாழ வச்சுட்டா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? குடும்பத்தோட கூட்டுறவு வச்சா போதுங்களா? புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பின்பு எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்னை வந்து கும்பிடுவீங்க. வெற்றி உண்டு. சக்தி பெறுவாங்க. பக்கத்துல வாமா. இந்தாப்பா, மகிழ்ச்சி அடைவோம். அதே மாதிரி கணவன் மனைவி அருப்புக்கோட்டை நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். என்ன பிள்ளைலாம் எங்க இருக்காங்க? வெளிநாட்டுல யார் இருக்கா? அவங்களுக்கு இப்பதான் வேலைகள்லாம் கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப குழந்தை பாக்கியம் வேணும்ல. என்னாச்சு மருமகா? கண்ணை முடுங்க 2 வரும். என்ன நடக்குன்னு பாத்திர வேண்டாமா? நம்ம அவன் மனசுக்குள்ள ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை குறைவு இருந்துகிட்டு இருக்கு. அந்த மனத்தை மாத்தி இணைய வச்சு தந்தா போதும்ல, கால் விட்டுலாம். தொட்டால் மணக்கும் வரலாம். என்னுடைய சக்தி மாயமாக சென்று 2 பேருடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் ஒற்றுமையாக்கி குழந்தை பாக்கியத்தை தருகிறேன். வெற்றி உண்டு. புண்ணியமடைந்து வாருங்கள் செல்வங்களே. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பாப்பா. என்ன பிள்ளைக்கு எதாச்சு? கால வந்துட்டாங்க. என்ன வேணும்? கண்ணு முடுங்க 2 பேரும். என்னன்னு கேப்போம். சொந்தக்காரங்கெல்லாம் பெண்ணு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. உங்க வீடு எங்களுக்கு தேவையில்லை ஒன்றும். எரிச்சலா இருக்கு உங்களை நினைச்சாலே எனக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுதாங்க. அதனால உங்க வீட்டுக்கு பெண் கொடுக்கறதுக்கு ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன் மதுரை மாவட்டத்துக்குள்ளே. நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சிருந்தா போதுங்களா? மகிதாசுரம் மர்த்தினி அம்மா வராள, எங்க இருக்கிற? கால் வந்துட்டாங்க. கால் வந்துட்டோமா? வரலாம். ஒருத்தர் சொல்லு, ஒருத்தர் கேட்டு வாழணும் குடும்பத்துல. அதுக்கு நான் என்ன செய்வேன்? வரலாம். உங்க 2 பேருடைய மனதையும் பக்குவப்படுத்தி நிலையான வருமானத்தையும் குடும்பத்துக்கு உருவாக்கி உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமைச்சு தாரேன். இந்த வெற்றி உண்டு. சக்தியும் பெறுவாய். பணம் கிடைச்சாச்சு, சந்தோஷம். கர்மசாமி, கல்யாணம் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்கலாம். வாப்பா, இதுக்கு முன்னால கல்யாணம் முடிச்சு பார்த்திருக்கேடா? ஏன்னா ஒருத்தன் சூட்சமா 2ஆவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு வருவான். என்னடா தம்பி, அப்படி நீ எதுவும் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இன்னொரு தரம் கால் வந்துட்டுவான். பத்திரகாளி அம்மா எங்கடா இருக்கா? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்ஜென்ம பாவத்தால திருமணங்கள் தடையாக இருக்கு. அதனால அந்த பாவ வினைகள் தீரக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி இந்த ஆண்டுல உனக்கு திருமணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? வேற என்னடா வேணும்? இந்த வருமானமும் தந்திருக்கேன், வெற்றியான வாழ்க்கையும் தாரேன். நல்லா இருக்கு.
கர்மசாமிக்கு என் பிள்ளையின் கல்வி கணவனின் நலம் கேட்க வந்தது யாரு? கல்வியவும் குடும்ப வாழ்க்கையும் பத்தி கேட்டு வந்தவங்க பாப்பா. மனை ஓசை கேட்டு எழுந்து. பிள்ளை எங்க இருக்கு? என்ன பேரு? சரி, பக்கத்துல வா. கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தாலாகாதோ, ராதையோடு ஆசை கண்ணன். இன்னொரு தரம் பேசக்கூடாதோ பாடும் புது வீணை இங்கே. தம்பி, உன் பிள்ளை கல்யாணம் அவ இஷ்டப்படி தேர்ந்தெடுக்க மாப்பிள்ளைய நீ முடிச்சு வச்சிரு. அவ வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த பிள்ளையும் நீ இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாக்கை நான் கொடுக்குறேன். அவளை புனிதமா நான் வாழ வச்சு தாரேன். நிறைந்த செல்வத்தோடும் 2 குழந்தை பாக்கியத்தோடும் இருப்பாள். இப்போ இந்த வருஷத்துல உனக்கு தொழில் ஆரம்பிச்சு கவலை இல்லாம இருக்கிறதுக்கு கடன் தீர்த்து தாரேன். இப்படி வெற்றி உண்டு. என்னை வச்சு தொடங்கிட்டா சத்தியம் பெறுவாய். போ. கர்மசாமிக்கு பெங்களூர். பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு தின்னாரா? யார் தின்னா? கணவன் மனைவி, தலைவன் தலைவி. கால் வந்துட்டு வரலாம். ஊரங்கு ஊரங்கையிலே என்ன வேணும்பா? அம்மா அப்பா நல்லா இருக்கணும், வீடு கட்டி. இது யாரு? அறியாமை உடையவர்கள் கண்ண மூடிக்கொள்ளும். கர்மசாமிக்கு உன் பிள்ளைக்கு இந்த வருஷத்துல உத்தியோகம் கிடைச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். வேலை கிடைச்சிரும். தொழிலாள மன வருத்தப்பட்டு பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த இழந்ததையெல்லாம் மீட்டி செல்வாக்க தந்துருந்தேன். சரியா? உங்க வீட்டு எல்லைக்கு போற வழியில பெருமாள் கோயில் இருக்கு. அது எங்க இருக்கு? அவருடைய ஸ்ரீ சக்கரம் சுதர்சன சக்கரத்தை கண்டேன். வாழ்க்கையும் சக்கரம் போல சுழண்டு விட்டது. உங்க உறவுகளுக்குள்ள பல பகையும் ஏற்பட்டு விட்டது. அவைகளெல்லாம் நீக்கி நல்ல வாழ வச்சிருந்தா போதுங்களா? கால் ஒன்றலாம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இந்தாப்பா, பிள்ளைக்கு வேலை கிடைச்சாச்சு, வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. இந்தா உங்க குடும்பத்துல கடன்கள் தீர்ந்தாச்சு, செல்வம் கிடைச்சாச்சு. அண்ணன் மகனை விரும்புது பொண்ணு, அவனையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? அண்ணன் மகனை விரும்புது. அண்ணன் இல்ல, இறந்துட்டாரு. அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பண்ணி இருக்காங்க. அவ விரும்புதாளா? அவரும் விரும்புறாங்க. எல்லா குடும்பமே விரும்புது சாமி. பொண்ணு விரும்புது. கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். சந்தோஷமா இருக்கு. அப்பா அம்மா ரொம்ப வழியால அடுத்து பேசுவோம் அதை பத்தி. கர்மசாமிக்கு சாமி, நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில தடங்களும் மனவேதனையும் இருக்காத தீர்த்து தாங்கன்னு கேட்டு வந்தா யாரு? என்ன தொழிலு? வாங்க. பேப்பர் பிளேட்டா? இது யாரு குட்டி? அவளுக்கு என்ன வேணுமா? இறக்கி நடத்தி கூட்டுப்பா போப்போம். சாமியை கும்பிட என்னன்னு காப்போம். வாங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாத்துங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாத்துங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாத்துங்க. பக்கத்துல வாங்க, பக்கத்துல வாங்க. முனீஸ்வர சுவாமி எங்கடா இருக்காரு? கும்பிடுவியோ? அங்க போய் அடிக்கடி கும்பிடுதிய. முனியாண்டி ஐயா நீங்க காப்பாத்தணும் எங்களை. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாத்தணும் சொல்லுவியா? அங்க போய் இங்கேயும் அதே வார்த்தையை தான் சொல்லுத. கால் வந்துட்டு வா. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய்.
உன் தொழில போய் பார்த்தேன், திடீர்னு இடத்த மாற்ற வேண்டிய நிலைமை வருமானு ஒரு பயம் தோண்டிருக்கு உங்களுக்கு. ம் ஆமா சாமி, பழைய இடம் ஒண்ணு நாங்க ஃபர்ஸ்ட் இருந்தோம், அது ஒரு பிரச்சனைன்ட்டு வேற இடம் இப்ப மாறி வந்துட்டோம். அதே இடத்துக்கு போலாமா? இந்த இடத்த இப்போதைக்கு மாற்ற வேண்டாம். ஆனால் அந்த இடத்த நீ உங்களுக்கு நான் தந்து உதவுதேன், அதை வேற யாரும் பிடிக்காம நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு தொழிலில் ரொம்ப மன கஷ்டமும் கடன்படக்கூடிய நிலைமையும் இருக்கிற வண்டியை கூட ரிப்பேர் பார்க்க முடியாத பிரச்சனையும் வச்சிருக்கியா. EMI கட்ட இதெல்லாம் சரிவர வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வாங்க, கண்ண மூடி உட்காரு பார்ப்போம். இந்தா, தொழில் உயரும், வருமானம் பெருகும், கடன் படாம காப்பாத்துறேன்டா. வாமா. சாமி, கிட்னில ஸ்டோன் இருக்குதுன்றாங்க, அது ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் இல்லாம நல்ல மருத்துவத்தால் கரைஞ்சிரும். தைரியமா இருக்கு, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு மீண்டும் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த அரசன் மகன் வட கல்யாணம் முடிச்சிய. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னில் ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. வா, என்ன வேணும் தம்பி? என்ன தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வரலாம். கேமரா பார்த்தாச்சு. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலுடைய ஊக்கமெல்லாம் இப்ப இல்லாம போட்டி பொறாமையால் உனக்கு வரக்கூடிய ஆர்டர்கள்லாம் மாற்ற போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே உன்னால போக முடியல. நீயே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்த வேண்டிய சில பில்டிங்கெல்லாம் இப்போ அறகுறையா இருந்து உன்னைய கேவலப்படுத்திருச்சு. அதுக்கு பணமும் பற்றாக்குறை. நீ பணத்தை எடுத்துக்கிட்டு இவன் எங்களுக்கு சரியா பண்ண மாட்டேக்கான்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாரா இருக்கான். கால் வந்துட்டுவான். ஆனா இவன் அந்த குற்றத்தை செய்யலையே. புரியுதா உனக்கு? வா, இந்த நிலைமையிலிருந்து மாற்றி ஒண்ணு நல்லா வாழ வச்சா போதுங்களா? பணத்தை பூரா வர வைக்கிறேன், உன் கடனை தீர்க்கிறேன், பிரச்சனை இல்லாம காப்பாத்துறேன். போயிட்டோம். கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பாப்பா வாமா, நீயும் அதே கேள்விதான் கேட்க வந்திருக்கியா? வேறு யார்? கால் வந்துட்டு வாங்க, கூட உட்காருங்க. அதனால தான் நீங்க டிரான்சாக்சன் பண்ண வந்திருக்கீங்க. உட்காருங்க. பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னு கேளுங்க. இருக்கா? ஸ்ரீ சுதர்சன சக்கரமும் கருடா துவாரம் இருக்கு. கீழே உட்கார முடியுமா? முடியாது. பொண்ணுக்கு இப்போ நல்ல கல்யாண வாழ்க்கையை அமைச்சு தரணுமா? விரும்புறத கெட்ட சொல்ல அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரும் தடங்கல் செய்ய வேண்டாம், வெற்றியாக நடக்கும். இவங்க விரும்புறத செய்ய வேண்டாம், அவ விரும்புறத செய்யுங்க. கால் வந்துட்டுவாங்க. நீங்க விரும்புறதுக்கு அவ வர மாட்டா, போராட வேண்டிய இருக்கும். அது எதுக்கு நமக்கு? அந்த நிலத்தை இப்ப விற்கணும்னு சொன்னா நீதிமன்றம் வர போக வேண்டிய நிலைமை இருக்கு. புரியுதா? புதுசா வாங்குறது நல்லா இருக்குமா? புதுசா வாங்கிடுவோம், ஆனா விற்கிறத பின்னால வித்துக்கிடுவோம். சரியா? சரி, வெற்றி அடைஞ்சுவாங்க. நல்லா வந்தாப்பா, தட்டி விடாடா. என்னடா பிள்ளைங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி வரான, ஏண்டா போக வேண்டியிருக்கா? போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கு, போயிட்டு வா. இந்தா பணம். 1000 கோடி இருந்தாலும் வேண்டாம்னு சொல்றதுக்கு உலகமே கிடையாது. அதனால தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நல்லா இருங்க எல்லாரும். கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கு வருமானமும் வரணும், என் பிள்ளைகளும் என் சொல்படி கேட்கணும்னு ஒரு பெண்ணடியாள் மனம் வந்திருக்கிறாள். வாமா வா. ஏப்பா நீ பொண்ணா? பெண்ணடியாள்னு சொல்லியிருக்கோம்ல, என்னன்னு புரிய வேண்டாமண்ணே. காவியமா நெஞ்சில் ஓவியமா, காவியமா தெய்வீக காதல் சின்னமா. என்னது
புரியல. இது யாரு? உன் பிள்ளை எங்க இருக்கு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சரி, கால் வந்துட்டு வரலாம். எத்தனை லட்சங்கள் கொடுத்துருக்க? 3 லட்சமா? இவன் தரமாட்டான், அவனை ஏமாத்திடுவான். இவன்கிட்ட வாங்கி தந்துடுறேன் நான். இந்தா உன் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், சரியாக்கி தரேன். காலில் வந்துட்டு இதாங்க வாங்கின வாமையை பெண்ணு மகளே, காலில் வந்துட்டு வா. இந்தா சந்தோஷமா இருக்கு. நான் படம் வந்துட்டேன். கனி யாரு யாரு? கருங்க 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 கருங்க. வாமா, என்னம்மா வேணும்? உன் பையனுக்கு கல்யாணத்தை பத்தி சாமிட்ட கேட்டுட்டேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஐப்பசி மாதம் நல்ல பெண்ணா வந்து சேரும். அவன் ஒருத்திய விரும்புதானே, அதை செஞ்சிருவோமா நம்ம? இந்தா கல்யாணத்தை நடத்திருந்தேன், சந்தோஷமா. ஹோட்டல் என் பேரை போட்டு நடத்து, பல லட்சம் கிடைக்கும். போ. கர்மசாமிக்கு கோயில் போட்டாலாம் வாங்கிட்டு போ. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காது கேட்காது. செவிடா போயிடும், செவிடா போயிடும், செவிடா போயிடும். அதே பெங்களூர் உடல் வலியாலும் தொழிற்சாலை சம்பந்தத்தாலும் பாதிக்கப்பட்டார். உடல் வலி, உடல் ஒன் சைடு வலி. கேட்டுருவோம். எத்தனை ஃபேக்டரி வச்சிருக்கீங்க? நின்னுக்காங்க. எத்தனை ஃபேக்டரி வச்சிருக்கீங்க சார்? ஃபேக்டரி வச்சிருக்கவங்கள நான் கூப்பிட்டுருக்கேன். அவருக்கு தமிழ் அதிகம் புரியல. நீங்க இங்க அடுத்த உத்தரவு உங்களுக்கு தான். நிப்பாடி. ஃபேக்டரி வச்சு நடத்த முடியும். பெங்களூர்ல ஒண்ணு, கோயம்புத்தூர் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கியா நீ? அங்க நெல்லு. சோலை கோயில் ஆடுது டிங் 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 டிங். கால் வந்துட்டு நீ நின்னுக்கா. சோடி கோயில் பாடுது டிங் 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 டிங். உன்னுடைய தொழிற்சாலைகளை போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணினுடைய பாதிப்பால, போட்டி பொறாமையால, செய்வனை வீரர்கள் வைத்து தான் உன் தொழிலே ஆப்பாயிடுது. நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். அதுக்கு இடையில உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். இப்போதைக்கு கடன் பட்டிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சட்டப்படி உங்க பக்கத்துல உங்க தொழிற்சாலை மேல ஒரு புள்ளி விழுந்திருக்கு. அவைகளையும் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். நீ நின்னுக்கா. இந்த குருசாமி கழுத்துல இருக்க மாலை எடுப்பேன். வீட்டுல மங்கள காரியத்தை நடத்தி தாரேன், தொழிலையும் ஓட்டி தாரேன். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு பாப்பா நல்லா. கனி கால் வந்துட்டு வரலாம். அங்க என்ன? அங்க என்ன? 5 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்திருந்த தொழிலெல்லாம் விட்டு இப்போ மனவேதனைகள் அடைந்து கடன்பட்ட ஒரு உபாதையும் உள்ள தூய்மையற்ற வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டோம். அதனால புதுமையாக வருமானத்துக்குரிய வழியும் பிறக்கணும், என் கடன்களும் தீரணும் கருப்பசாமி என்பது ஒரு கேள்வி. வேற என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை வகுத்து தாரேன், கடன்படாம காப்பாத்தி உன்னை பெருமையோட வாழ வைக்கிறப்பா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நில்லுங்கயா. அதுக்கும் வாரியா இதுக்கு வரேன்னா என்ன அர்த்தம்? திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்த பெண்ணடியால் யார்? யாருக்குமா கல்யாணம்? உனக்கு தான். கால் வந்துட்டு வா. ஆவல்ல அவங்களுக்கு எங்க கூப்பிடுறாங்கன்னு தெரியல. பக்தியின் ஆவல் சொன்னா யாரு கேட்க. நல்ல கால் வந்துட்டு வா, நல்ல கால் வந்துட்டு வா. 100 வந்துட்டு வா, 100 வந்துட்டு வா, 100 வந்துட்டு வா. கண்மணியே ராதை என்னும்
ஆடை கட்டும் பைங்கிளியே வாமா, திருமணம் வர போய் மனவேதனைப்பட்டு கண்ணீரும் கவலையுமாகி மாறி இப்ப நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க. அந்த ஏமாற்றத்துக்குரியதுக்கு பரிசீலனையை இறைவன் பக்கம் விட்டு விட்டாய். ஆனா இப்போ உனக்கு திருமண வாழ்க்கையை நல்லாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். என்ன கேட்கணும்? அப்படியா? வேற? ம் ம் ம். எந்த ஊர் உனக்கு? பெங்களூர் கிடையாது உனக்கு? யார்கிட்ட போய் சொல்ற நீ? உங்க அக்கால இருந்தா அவன் எந்த ஊர்ல இருக்கா? நீங்க உங்களை கூட சேர்ந்து உட்காந்துலாம்னு நினைக்கிறானா? முதல்ல நான் உங்களை கூப்பிடுறேன்னு பார்க்க இருங்க. கண்ணமுடி கண்ணமுடி கண்ணோட கையை பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கலாம். இப்படி இப்படி சாமியை நல்லா நினை பார்ப்போம். என்னம்மா வேணும்? மெல்ல சொல்லி பார்ப்போம். பப்ளிக்க சொல்லாங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுறாரா? பழகுதாரா? கால் நோட்டு அதான் பப்ளிக்கில் வேண்டாம்ண்ணே. என்ன சத்தம்? இணை பிரியாத சிநேகம் மறந்தனையோ, ஈன்றவர் நெஞ்சை மீறவும் பயந்தனையோ,